சென்னை கொளத்தூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்கிட கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய சொந்த தொகுதியான தற்போது கொளத்தூர் தொகுதியிலே ஆய்வு மேற்கொண்டு நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகின்றார். உடன் அமைச்சர் சேகர்பாபு, சென்னை மாநகர மேயர், சென்னை மாநகர ஆணையர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அதிகாரிகளும் இந்த ஆய்வு மற்றும் நிவாரணப் பொருள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பொறுத்தவரையிலே பல தொகுதிகளுக்கு சென்று ஆய்வுப் பணிகள் மேற்கொண்டு வந்தாலும் கூட அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற அந்த அடிப்படையிலே அவர் சென்று பல்வேறு வீதிகள் வழியாக சென்று எந்த அளவிற்கு மழை பாதிப்பு இருக்கின்றது, அங்கே எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன என்பதை நேரில் சென்று அவர் ஆய்வு செய்தார். அது மட்டும் இல்லாமல் மாநகர ஆணையர் ராதாகிருஷ்ணன் அவர்களை அழைத்து இங்கே எத்தனை பகுதிகள், அதாவது எந்தெந்த வீதிகள், எந்தெந்த நகர், இங்கே பல்வேறு நகர்கள் இருக்கின்றது, அந்த நகர்கள்ல தண்ணீர் பாதிப்பு இருக்கின்றது, எனவே அந்த பகுதி மக்கள் முழுமையாக அந்த பகுதியிலிருந்து மீட்கப்பட்டு தமிழக அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதை கேட்டறிந்து உறுதி செய்து கொண்டார். அவர் அதிகாரிகள் சொன்ன தகவலோடு மட்டும் இல்லாமல் நேரடியாக அவரே களத்திற்கு சென்று அவரும் பார்வையிட்டார். ஒரு சில பகுதிகளில் லேசாக அந்த தண்ணீர் முழங்கால் அளவு இருக்கக்கூடியது, அதனையும் உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும், கூடுதல் மோட்டார்கள் கொண்டு வர வேண்டும், பொதுமக்களுக்கு தேவையான அந்த மின்சாரம், அடிப்படை குடிநீர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் உடனடியாக செய்து தரப்பட வேண்டும் என அங்கிருந்த அதிகாரிகளை அழைத்து உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து இந்த சிறப்பு முகாம்களுக்கு சென்று அவர்கள் எத்தனை நாட்களாக தங்கியிருக்கிறார்கள், வேலைக்கு சரியாக உணவுகள் கொடுக்கப்படுகின்றதா, மேற்கொண்டு உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா என்பதை அவர் கேட்டறிந்தார். ஒரு சிலர் தமிழக அரசினுடைய அந்த நடவடிக்கைகளை பாராட்டினார்கள். அதே போல ஒரு சிலர் தங்களுடைய குறைகளையும் முதலமைச்சரை சந்தித்து தெரிவித்தார்கள். அதாவது இந்த வசதிகளை எங்களுக்கு செய்து தர வேண்டும், வீட்டிற்கு செல்ல வேண்டும், தனது மகனிடம் பேச வேண்டும், இப்படி ஒரு சில விஷயங்களையும் தெரிவித்தார்கள். அதனை கேட்டுக்கொண்டு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அதன் பிறகு தற்போது முகாம்களில் தங்கியிருக்கக்கூடிய மக்கள் மற்றும் சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மக்கள் என அனைவரையும் சந்தித்து தற்போது நிவாரண உதவிகளை முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.